வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. அது பக்கத்தில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th மேக்ஸ் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் எக்ஸசைஸ் 10.4. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் எக்ஸசைஸ் 10.4. Find the derivatives of the following. Y equal to x power cos x. இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன ஆகும், இந்த பக்கம் லாக் y ஈக்குவல் டு இந்த பக்கம் லாக் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ். லாகில் பவர் வந்துச்சுன்னா அந்த பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வருவோம். ஸோ லாக் y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் லாக் எக்ஸ். இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். லாக் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/y. ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx ஈக்குவல் டு இது uv மெத்தட், இது u இது v. u ஈக்குவல் டு காஸ் எக்ஸ், அப்போ u டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். v ஈக்குவல் டு லாக் எக்ஸ், அப்போ v டேஷ் ஈக்குவல் டு 1/x. ப்ராடக்ட் ரூல் uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். uக்கு பதிலாக காஸ் எக்ஸ், v டேஷ்க்கு பதிலாக 1/x ப்ளஸ் vக்கு பதிலாக லாக் எக்ஸ், u டேஷ்க்கு பதிலாக மைனஸ் சைன் எக்ஸ். dy by dx ஈக்குவல் டு இந்த பக்கம் y கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த பக்கம் வந்துடும் y இன்ட்டு காஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் லாக் எக்ஸ். ஒய்க்கு பதிலாக எக்ஸ் பவர் காஸ் எக்ஸை போட்டுறணும். ஸோ dy by dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் லாக் எக்ஸ். செகண்ட் சம், y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் ஹோல் பவர் எக்ஸ். இதை யூன்னு வச்சுக்கலாம், இதை வின்னு வச்சுக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்காக இது அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ரொம்ப நீளமாக வரும். அதுக்காக நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்காக இதை யூ இதை வின்னு வச்சுக்கிறோம். let y equal to u plus v where u equal to x power log x and v equal to log x whole power x. இப்போ இதுக்கு dy by dx கண்டுபிடிக்கிறதுனா dy by dx equal to இதை with respect to x differentiate பண்ணணும், இதையும் with respect to x differentiate பண்ணணும். ஸோ dy by dx equal to du by dx plus dv by dxன்னு போட்டுட்டு இதை 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ u equal to x power log x இதை differentiate பண்ண போகிறோம். அடுத்தது v equal to log x power x இதை differentiate பண்ண போகிறோம். u equal to x power log x. Taking log on both sides, log u equal to log x to the power of log x. இப்போ log u equal to log x, இந்த பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும் log x log x. log u equal to log x ங்கிறது log x whole square. Differentiating both sides with respect to x. log u differentiate பண்ணால் 1/u, u differentiate பண்ணால் du by dx equal to இதை differentiate பண்ணால் 2 log x. log x மறுபடியும் differentiate பண்ணால் 1/x. ஸோ du by dx equal to cross multiply பண்ணால் 2u log x by x. du by dx equal to uங்கிறது என்னது, x power log x. அதை இங்கே ரீசப்ஸ்டியூட் பண்ணணும். 2x power log x into log x by x. இதை 2ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் du by dx கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது dv by dx கண்டுபிடிக்கணும். v equal to log x to the power of x எடுத்துக்கிட்டு taking log on both sides, log v equal to log of log x to the power of x. பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்தால் x log log x. differentiating both sides with respect to x. log v differentiate பண்ணால் 1/v. v differentiate பண்ணால் dv by dx is equal to மறுபடியும் இது ப்ராடக்ட் ரூல், இது u இது v. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், u v டேஷ் ப்ளஸ் v u டேஷ். அந்த தனித்தனியாக எடுத்து போடாமல் அப்படியே கூட போட்டுக்கலாம். ப்ராக்டிஸ் ஆனோன்னு அப்படியே போட ஆரம்பிச்சிடலாம். எக்ஸ் யூக்கு பதிலாக எக்ஸ், v டேஷ்ங்கிறது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். log of log x. லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. x இருக்க இடத்துல log x இருக்குது, அப்போ 1/log x. மறுபடியும் அது உள்ள இருக்க ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x ப்ளஸ் இதுதான் v log of log x. uங்கிறது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ u v டேஷ் ப்ளஸ் v u டேஷ் ஈக்குவல் டு இந்த x கேன்சல் ஆகிடும் 1/log x ப்ளஸ் log of log x. இப்போ இந்த v கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கே கொண்டு வந்துடணும். dv by dx is equal to v into 1/log x plus log of log x. dv by dx is equal to vங்கிறது log x to the power of x. அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். log x to the power of x into 1/log x plus log of log x. இதை 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ du by dx கண்டுபிடிச்சிட்டோம், அதுதான் 2. dv by dx கண்டுபிடிச்சிட்டோம், அதுதான் 3. கொண்டு போய் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். 1ங்கிறது dy by dx is equal to du by dx plus dv by dx. இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். dy by dx equal to du by dx என்னன்னு கண்டுபிடிச்சோம், 2x power log x into log x by x. அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ப்ளஸ் dv by dxங்கிறது log x power x into 1/log x plus log of log x. அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம்,
root of xy equal to e power x minus y. Taking log on both sides. இப்போ என்ன ஆகும்? log of root xy equal to log of e power x minus y. root xy xy power half னு எழுதலாம். log of xy power half is equal to பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்தால் x minus y log e. log e எதுவுமே பேஸ் கொடுக்கலைன்னா நேச்சுரல் லாகரிதம் log e base e னு மீனிங். இந்த பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்தால் half log xy is equal to x minus y. log e base e ஓட வேல்யூ 1. half log xy is equal to x minus y. இதை இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து மல்டிப்ளிகேஷன், லாகில் மல்டிப்ளிகேஷனாக அதை அடிஷனாக மாற்றலாம். ஸோ half into log x plus log y equal to x minus y. Differentiating both sides with respect to x. half into log x differentiate பண்ணால் 1 by x plus log y differentiate பண்ணால் 1 by y. y differentiate பண்ணால் dy by dx is equal to x differentiate பண்ணால் 1 minus y differentiate பண்ணால் dy by dx. இப்போ 1 by 2 உள்ளே கொண்டு போயிடலாம். 1 by 2x plus 1 by 2y dy by dx is equal to 1 minus dy by dx. 1 by 2y into dy by dx. இந்த minus dy by dx இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus dy by dx is equal to 1. இந்த 1 by 2x இந்த பக்கம் கொண்டு வந்தால் minus 1 by 2x. dy by dx காமனாக வெளியில் எடுத்துட்டா மீதி இருக்கிறது 1 by 2y plus 1 is equal to இங்கே LCM எடுக்கிறோம் 2x minus 1 by 2x. dy by dx is equal to இங்கே LCM எடுக்கணும் 1 plus 2y by 2y equal to 2x minus 1 by 2x. dy by dx is equal to cross multiply பண்ணிக்கணும் 2y into 2x minus 1 divided by 2x into 1 plus 2y. So dy by dx is equal to 2 cancel ஆகிடும் y into 2x minus 1 by x into 1 plus 2y. Next fourth sum, x power y equal to y power x. Taking log on both sides. log x to the power of y equal to log y to the power of x. பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்தால் y log x equal to x log y. Differentiating both sides with respect to x. y into uv method. u v dash plus v u dash. uங்கிறது y. v dashங்கிறது log x differentiate பண்ணால் 1 by x plus vங்கிறது log x. இது u, இது v. uங்கிறது y. v dash log x differentiate பண்ணால் 1 by x plus vங்கிறது log x. u dash y differentiate பண்ணால் dy by dx is equal to இங்கே அதே மாதிரி இது u, இது v. u v dash uங்கிறது x. v dash log y differentiate பண்ணால் 1 by y. y differentiate பண்ணால் dy by dx plus vங்கிறது log y. u dash x differentiate பண்ணால் 1. This is equal to y by x plus log x dy by dx is equal to x by y dy by dx plus log y. log x dy by dx இந்த dy by dxலாம் ஒன்றா சேர்த்துடலாம். minus x by y dy by dx is equal to log y minus y by x. dy by dx காமனாக வெளியில் எடுத்துட்டா log x minus x by y is equal to log y minus y by x. dy by dx இங்கே LCM எடுத்துக்கலாம் y log x minus x by y equal to x log y minus y by x. cross multiply பண்ணால் dy by dx is equal to y into x log y minus y by x into y log x minus x. Fifth sum, cos x whole power log x. இது y-ன்னு இதை எடுத்துக்கலாம். let y is equal to cos x to the power of log x. Taking log on both sides. log y is equal to log of cos x to the power of log x. log y equal to இந்த பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்துடலாம் log x into log of cos x. Differentiating both sides with respect to x. log y differentiate பண்ணால் 1 by y dy by dx. log y differentiate பண்ணால் 1 by y. y differentiate பண்ணால் dy by dx equal to இது uv method. uங்கிறது log x. vங்கிறது log cos x. uv dash formula uv dash plus vu dash. uங்கிறது log x. v dash log cos x differentiate பண்ணால் 1 by cos x. cos x differentiate பண்ணால் minus sin x. x differentiate பண்ணால் 1 plus vu dash. vங்கிறது log cos x. u dash log x differentiate பண்ணால் 1 by x. So 1 by y dy by dx is equal to log x into minus sin x by cos x plus log cos x by x. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ dy by dx equal to cross multiply பண்ணால் y into log x. இது minus sin x by cos xங்கிறது minus tan x plus log cos x by x. dy by dx is equal to y ஓட வேல்யூ cos x to the power of log x. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். cos x to the power of log x into log cos x by x. இதை முன்னாடி கொண்டு வந்துட்டு மைனஸை பின்னாடி கொண்டு போயிடுறோம். minus log x tan x. Next sixth sum, x square by a square plus y square by b square is equal to 1.
x square by a square plus y square by b square is equal to 1 இப்படி எழுதிக்கலாம். 1 by a square into x square plus 1 by b square into y square equal to 1 எழுதிக்கலாம். Differentiating with respect to x, 1 by a square constant அப்படியே வந்துடும். x square differentiate பண்ணா 2x plus 1 by b square, y square differentiate பண்ணா 2y, y differentiate பண்ணா dy by dx equal to 1 differentiate பண்ணா 0. 2y by b square dy by dx is equal to இதை இந்த சைடில் கொண்டு வந்துட்டா minus 2x by a square. இப்போ 2 cancel ஆகிடும். So dy by dx is cancel பண்ணா இப்போ dy by dx is equal to minus 2x by a square into cross multiply பண்ணா b square by 2y, 2 cancel ஆகிடும். So dy by dx is equal to minus b square x by a square y. Next 7th sum. Root of x square plus y square equal to tan inverse y by x. இதை derivative கண்டுபிடிக்கணும். Root of x square plus y square equal to tan inverse y by x. இதை எப்படி எழுதலாம்? x square plus y square whole power half equal to tan inverse y by x னு எழுதலாம். Differentiating with respect to x, பவரில் இருக்கிறது முன்னாடி வரணும் half, x square plus y square பவரில் ஒன்று ரெடியூஸ் பண்ணணும் டிஃப்ரென்ஷியேஷனுக்கு. ஸோ half minus 1. இது உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y, y-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx equal to tan inverse x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா d by dx of tan inverse x is equal to 1 by 1 plus x square. இங்கே x இருக்க இடத்துல y by x இருக்குது. ஸோ 1 by 1 plus x square பதிலாக y by x whole square. மறுபடியும் இந்த y by x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். y by x எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்? கோஷன்ட் ரூல் u by v ஃபார்மில் uங்கிறது y, vங்கிறது x. கோஷன்ட் ரூல் vu dash minus uv dash by v square. vங்கிறது x, u dash y-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx minus uங்கிறது y, v dash x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by v ஸ்கொயருங்கிறது x ஸ்கொயர். ஸோ x dy by dx minus y into x ஸ்கொயர். இதை இங்கே கொண்டு வந்து போட்டுக்கலாம். x dy by dx minus y by x ஸ்கொயர் ஈக்குவல் டு இது பவரில் half minus 1 minus half ஆகிடும். ஸோ 1 by 2 கீழே டினாமினேட்டரில் வந்துடும் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். 2 காமனாக வெளியில் எடுத்துடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த tan இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்ல அது 1 by எல்சிஎம் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஒய் பை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்ல அது இது எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே இப்போ இது என்னாகும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் இந்த 2 கேன்சல் ஆகிடும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதான் இங்கே போட்டிருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கத்தில் இதை ரெசிப்ரோக்கல் இருக்கிறது மேலே கொண்டு வந்தால் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மீதி இருக்கிறது எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே கேன்சல் ஆயிடுது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ரூட்டில் இருக்குது இது ரூட் இல்லாமல் இருக்குது. அப்போ இது கேன்சல் பண்ணால் மீதி வருது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நீங்கள் வந்துடும். ஸோ 1 by ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் into x dy by dx minus y. x plus y dy by dx is equal to இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x by root of x square plus y square dy by dx minus y by root of x square plus y square. y இப்போ dy by dx எல்லாத்தையும் ஒன்றா குரூப் பண்ணிக்கலாம். y dy by dx minus x by root of x square plus y square dy by dx is equal to minus y by root of x square plus y square. இந்த x இந்த பக்கம் வந்தால் minus x. இப்போ dy by dx காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். dy by dx is equal to y minus x by root of x square plus y square is equal to minus a common வெளியில் எடுத்துட்டா minus y by root of x square plus y square plus x dy by dx இங்கே LCM எடுத்துக்கலாம். y into root of x square plus y square minus x by root of x square plus y square is equal to இங்கேயும் அதே மாதிரி LCM minus of y plus x into root of x square plus y square by root of x square plus y square. இப்போ dy by dx is equal to இந்த root x square plus y square root x square plus y square cancel ஆகிடும். minus of y plus x into root of x square plus y square இது டினாமினேட்டரில் வந்துச்சுன்னா y into root of x square plus y square minus x. So dy by dx is equal to
இதை வந்து மைனஸ் சைனை இங்கே கீழே டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடலாம். அப்போ எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை மைனஸ் எக்ஸுங்கிறது ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். மைனஸ் ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட் 8th சம். tan of x plus y plus tan of x minus y equal to x. இதுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். Differentiating with respect to x, tan differentiate பண்ணா secant square x plus y, x plus y differentiate பண்ணா x differentiate பண்ணா 1, y differentiate பண்ணா dy by dx, plus இந்த tan differentiate பண்ணா secant square x minus y, x minus y differentiate பண்ணா 1 minus y differentiate பண்ணா dy by dx is equal to x differentiate பண்ணா 1. So this is equal to secant square x plus y, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். secant square x plus y into secant square x plus y dy by dx plus secant square x minus y minus secant square x minus y dy by dx is equal to 1. இப்போ dy by dx மட்டும் குரூப் பண்ணிக்கலாம். secant square x plus y dy by dx minus secant square x minus y dy by dx is equal to 1. இது ரெண்டை இந்த சைடில் கொண்டு வந்துடலாம். minus secant square x plus y minus secant square x minus y. dy by dx காமனாக வெளியில் எடுத்துட்டா secant square x plus y minus secant square x minus y is equal to 1 minus secant square x plus y minus secant square x minus y. dy by dx is equal to இது மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது, இதை கீழே டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். 1 minus secant square x plus y minus secant square x minus y divided by secant square x plus y minus secant square x minus y. 9th sum. If cos xy is equal to x, show that dy by dx is equal to minus of 1 plus y into sin xy by x sin y xy. என்ன கொடுத்துருக்காங்க, cos xy is equal to xன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், dy by dx is equal to minus of 1 plus y into sin xy by x sin y ன்னு ப்ரூவ் பண்ணணும். cos xy equal to xன்னு கொடுத்துருக்கா, differentiating with respect to x. cos differentiate பண்ணால் minus sin xy. இந்த xy uv மெத்தடில் differentiate பண்ணுறோம். இது u, இது v. அப்போ uv dash plus vu dash, uங்கிறது x, v dash y differentiate பண்ணால் dy by dx plus vங்கிறது y, u dashங்கிறது x differentiate பண்ணால் 1 equal to x differentiate பண்ணால் 1. ஸோ minus x sin xy dy by dx உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். minus y sin xy is equal to 1. இப்போ மைனஸ் ஒய் சைன் எக்ஸ் ஒய், இந்த ஒன்னை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டால் -1, இது இந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். அப்போ அது ப்ளஸ் ஆகிடும். எக்ஸ் சைன் எக்ஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் சைன் எக்ஸ் ஒய் -1, இது டினாமினேட்டரில் வந்துடும் பை எக்ஸ் சைன் எக்ஸ் ஒய். டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைனை வெளியில் எடுத்துட்டா 1 + ஒய் சைன் எக்ஸ் ஒய் பை எக்ஸ் சைன் எக்ஸ் ஒய். ஹென்ஸ் அப்ரூவ்டு. நெக்ஸ்ட் சம், 10th sum. Tan inverse root of 1 minus cos x by 1 plus cos x. Let y equal to tan inverse root of 1 minus cos x by 1 plus cos x. Y equal to 1 minus cos x का formula 2 sin square x by 2, 1 plus cos x का formula 2 cos square x by 2. அதை இங்கே substitute பண்ணிக்கிறோம். Y equal to tan inverse root of 2 sin square x by 2 by 2 cos square x by 2. Y equal to root எடுத்துட்டா tan inverse sin 2 first cancel ஆகிடும். அதுக்கப்புறம் root of sin square x by 2 by cos square x by 2. இப்போ y equal to tan inverse root of tan square x by 2, root எடுத்தா y equal to tan inverse tan x by 2. இப்போ tan inverse tan cancel ஆகிடும். y equal to x by 2. differentiating with respect to x, y differentiate பண்ணா dy by dx, x by 2 differentiate பண்ணா இது வந்து 1/2 into xன்னு அர்த்தம். அப்போ differentiate பண்ணும்போது 1/2 மட்டும் வந்துடும். ஸோ dy by dx is equal to 1/2. 11th sum. tan inverse 6x by 1 minus 9x square. Let y equal to tan inverse 6x by 1 minus x square. அப்போ dy by dx, tan inverse x differentiate பண்ணால் ஃபார்முலா அதுக்கு d by dx of tan inverse x is equal to 1 by 1 plus x square. இங்கே x இருக்க இடத்துல 6x by 1 minus 9x square இருக்குது. ஸோ 1 by 1 plus x squareக்கு பதிலாக 6x by 1 minus 9x square whole square. அதுக்கப்புறம் இந்த 6x by 1 minus 9x squareையும் differentiate பண்ணணும். ஸோ d by dx of 6x by 1 minus 9x square. இந்த 6x by 1 minus 9x square u by v மெத்தட் கோஷன்ட் ரோலில் டிரைவ் பண்ணலாம். u equal to 6x, v equal to 1 minus 9x square. கோஷன்ட் ரோல் vu dash minus uv dash by v square. u equal to 6x na u dash equal to 6, v equal to 1 minus 9x square na v dash equal to 1 differentiate பண்ணா 0 minus 9x square differentiate பண்ணா minus 18x. 2 into 9 18x. அப்போ d by dx of 6x minus by 1 minus 9x square என்ன வரும், vu dash, vக்கு பதிலாக 1 minus 9x square, u dashக்கு பதிலாக 6 minus uv dash, uக்கு பதிலாக 6x, v dashக்கு பதிலாக minus 18x by v squareக்கு பதிலாக 1 minus 9x square whole square.
இப்போ இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எங்கே இந்த இடத்துல டி பை டிஎக்ஸ் ஆஃப் இந்த இடத்துக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஈக்குவல் டு 1 பை இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கிறோம். 1 மைனஸ் 9x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ஹோல் ஸ்கொயர் பை 1 மைனஸ் 9x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இன்டூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் இதுக்கு பதிலாக இதை கொண்டு போய் அங்கே போட்டுறோம். ஈக்குவல் டு 1 மைனஸ் இது வந்து ரெசிப்ராக்கல் இப்படி வந்துச்சுன்னா நியூமரேட்டருக்கு வந்துடும். 1 மைனஸ் 9x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் நியூமரேட்டருக்கு வந்துடுச்சு. டிவைடட் பை 1 மைனஸ் 9x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயரை a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, a ஸ்கொயருங்கிறது 1, b ஸ்கொயருங்கிறது 81x பவர் 4 மைனஸ் 2abங்கிறது 18x ஸ்கொயர் மைனஸ் 18x ஸ்கொயர் 1 ப்ளஸ் 81x பவர் 4 மைனஸ் 18x ஸ்கொயர். அதுக்கப்புறம் 6x ஹோல் ஸ்கொயருங்கிறது 36x பவர் 4. ஸோ 36x ஸ்கொயர் 6x ஹோல் ஸ்கொயருங்கிறது 36x ஸ்கொயர். ஸோ 36x ஸ்கொயர் இன்டூ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 6 இன்ட்டு 1 6 மைனஸ் 54x ஸ்கொயர் ப்ளஸ் 6 இன்ட்டு 18xங்கிறது 108x ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் 9x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அதை இங்கே போட்டுறோம். இப்போ 1 மைனஸ் 9x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் 1 மைனஸ் 9x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 6 மைனஸ் 108 மைனஸ் 54 ப்ளஸ் 54x ஸ்கொயர் டிவைடட் பை 1 ப்ளஸ் 81x பவர் 4 36 மைனஸ் 18x ஸ்கொயர். 6 காமனாக வெளியில் எடுத்துட்டா 6 இன்ட்டு 1 ப்ளஸ் 6 9s are 54னால 9x ஸ்கொயர் பை இது வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மில் இருக்குது. a ஸ்கொயருங்கிறது 1னா ஏங்கிறது 1, b ஸ்கொயருங்கிறது 81x பவர் 4னா bங்கிறது அதுக்கு ரூட் எடுத்தால் 9x ஸ்கொயர். 1 ப்ளஸ் 9x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் என்ன வரும் 1 ப்ளஸ் 81x பவர் 4 ப்ளஸ் 2ab 18x ஸ்கொயர் வந்துடும். ஸோ இது a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர்னா 1 ப்ளஸ் 9x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இப்போ மேலே ஒரு 1 ப்ளஸ் 9x ஸ்கொயர் இருக்குது, கீழே இருக்குது 1 கேன்சல் ஆகிடும். ஸோ 6 பை 1 ப்ளஸ் 9x ஸ்கொயர். Next 12th sum, cos of 2 tan inverse root of 1 minus x by 1 plus x. Let y equal to cos of 2 tan inverse root of 1 minus x by 1 plus x. Put x equal to cos theta. இதில் x equal to cos theta னு போடுறோம். அப்போ y equal to cos of 2 tan inverse root of 1 minus cos theta by 1 plus cos theta. Formula trigonometry formula 1 minus cos theta க்கு formula 2 sin square theta by 2. அதே மாதிரி 1 plus cos theta க்கு trigonometry formula 2 cos square theta by 2. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y equal to cos of 2 tan inverse root of 2 sin square theta by 2 by 2 cos square theta by 2. 2 cancel ஆகிடும். ஸோ y equal to cos of 2 tan inverse root of tan square theta by 2. y equal to cos of 2 tan inverse இதுக்கு ரூட் எடுத்தால் tan theta by 2. y equal to cos of 2 tan inverse and tan cancel ஆகிடும் 2 theta by 2. 2 cancel ஆகிடும். y equal to cos theta. cos thetaங்கிறது என்னது x. So y equal to x, differentiating with respect to x, y differentiate பண்ண dy by dx, x differentiate பண்ண 1, dy by dx is equal to 1. Next 13th sum. 13th sumல இருந்து அது parametric differentiation பேர். parametric differentiationனா x வந்து இன்னொரு parameter ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க, y-ஐயும் ஒரு parameter ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. இங்கே parameterங்கிறது t, x in terms of t, y in terms of t கிடைச்சிருக்கு. நம்ம dx by dt கண்டுபிடிக்கணும், dy by dt கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் dy by dx எப்படி கண்டுபிடிக்கணும்னா dy by dx divided by dy by dt divided by dx by dt அப்படின்னு இந்த parametric differentiation அப்ளை பண்ண போகிறோம். x வந்து in terms of t ன்னு ஒரு பேராமீட்டரில் கொடுத்துருக்கு, y ஒரு பேராமீட்டர் in terms of t கொடுத்துருக்கு. dy by dxங்கிறது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் with respect to t, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் with respect to t, அதுக்கப்புறம் dy by dt divided by dx by dt, அதுதான் dy by dx. இப்போ x is equal to a cos cube t, differentiating with respect to t. இது வந்து dx by dt is equal to இதை differentiate பண்ணால் முன்னாடி 3 வந்துடும், 3a இதில் 1 ரெடியூஸ் பண்ணணும் cos square t, cos t differentiate பண்ணால் minus sin t. Next y equal to a sin cube t, differentiating with respect to t, dy by dt is equal to 3a sin square t, sin t differentiate பண்ணால் cos t. So dy by dx is equal to dy by dt by dx by dt, dy by dtங்கிறது 3a sin square t cos t divided by dx by dtங்கிறது 3a cos square t minus sin t. 3a cancel ஆகிடும், ஒரு sin t cancel ஆகிடும், ஒரு cos t cancel ஆகிடும். ஸோ மீதி இருக்கிறது minus sin t by cos t, இப்போ minus tan t. dy by dx is equal to minus tan t. Next 14th sum, x equal to a into cos t plus t sin t, y equal to a into sin t minus cos t. இப்போ
x equal to a cos t plus sin t, இதை differentiating with respect to t என்ன வரும்னா இதுவும் அதே மாதிரி parametric formula இருக்குது, x in terms of t, y in terms of t, அதே மாதிரியே போன சம் மாதிரியே dx by dt, dy by dt கண்டுபிடிச்சிட்டு dy by dxக்கு dy by dt divided by dx by dt, dy by dx is equal to dy by dt divided by dx by dt அப்படின்னு போடணும். இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி, டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு ஏ அப்படியே வந்துடும். காஸ்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி. இது யூவி மெத்தட். யூ ஈக்குவல் டு டி, யூ டேஷ்ங்கிறது 1. வி ஈக்குவல் டு சைன் டி, வி டேஷ்ங்கிறது காஸ்டி. யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ்ங்கிறது டி காஸ்டி ப்ளஸ் சைன் டி இன்ட்டு 1. ஸோ டி காஸ்டி ப்ளஸ் சைன் டி, டி காஸ்டி ப்ளஸ் சைன் டி. இப்போ டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு இந்த மைனஸ் சைன் டி ப்ளஸ் சைன் டி கேன்சல் ஆகிடும். ஏ இன்ட்டு டி காஸ்டி, டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி காஸ்டி. அடுத்தது ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் டி மைனஸ் டி காஸ்டி கொடுத்துருக்கு. டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி, டிஒய் பை டிடி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ்டி மைனஸ் மறுபடியும் டி காஸ்டியும் யூவி மெத்தடில் யூ ஈக்குவல் டு டி, v equal to cos t. அப்போ u dash equal to 1, v dash equal to cos t differentiate பண்ணால் minus sin t, uv dash plus vu dash equal to uv dash uங்கிறது t, v dashங்கிறது sin t. இந்த முன்னாடி இருக்க மைனஸ் இங்கே போட்டுறோம். ப்ளஸ் vங்கிறது cos t, u dashங்கிறது 1. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி, டிஒய் பை டிடி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண காஸ் டி, இந்த மைனஸ் அப்புறம் இதை கொண்டு வந்து இங்கே போட்டுறோம். மைனஸ் டி சைன் டி ப்ளஸ் காஸ் டி. ஸோ டிஒய் பை டிடி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு காஸ் டி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டி சைன் டி, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் காஸ் டி. இப்போ காஸ் டி மைனஸ் காஸ் டி கேன்சல் ஆகிடும். டிஒய் பை டிடி ஈக்குவல் டு ஏ டி சைன் டி, டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிடி பை டிஎக்ஸ் பை டிடி. டிஒய் பை டிடிங்கிறது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏடி சைன் டி, டிஎக்ஸ் பை டிடிங்கிறது ஏடி காஸ் டி, ஏடி கேன்சல் ஆகிடும். சைன் டி பை காஸ் டிங்கிறது டேன் டி. நெக்ஸ்ட்டு 15th சம். x is equal to 1 minus t square by 1 plus t square, y equal to 2t by 1 plus t square. x equal to 1 minus t square by 1 plus t square, later t equal to tan theta னு போட்டுக்கலாம். அப்போ x equal to 1 minus tan square theta by 1 plus tan square theta. இது trigonometric formula, இது formula வந்து cos 2 theta. So x equal to cos 2 theta, differentiating with respect to theta, dx by d theta equal to cos 2 theta differentiate பண்ணா minus sin 2 theta, 2 theta differentiate பண்ணனா 2. So dx by d theta equal to minus 2 sin 2 theta. Next y equal to 2t by 1 plus t square. இதுலேயும் let t equal to tan theta. அப்போ y equal to 2 tan theta by 1 plus tan square theta. இந்த formula trigonometric formula sin 2 theta. dy by d thetaங்கிறது sin differentiate பண்ணா cos 2 theta, 2 theta differentiate பண்ணா 2. So dy by dx is equal to dy by d theta by dx by d theta. dy by d thetaங்கிறது 2 cos 2 theta, dx by d thetaங்கிறது minus 2 sin theta, 2 sin 2 theta, 2 cancel ஆகிடும். minus cos 2 theta by sin 2 theta. cos 2 theta ஓட formula cos square theta minus sin square theta. sin 2 theta ஓட formula 2 sin theta cos theta. இதெல்லாம் trigonometric formulas. இப்போ minus 1 by 2 into இதை தனித்தனியாக எடுத்து போட்டுக்கலாம். cos square theta by sin theta cos theta minus sin square theta by sin theta cos theta. இப்போ ஒரு cos theta cancel ஆகிடும். cos theta by sin theta. ஒரு sin theta cancel ஆகிடும். sin theta by cos theta. So this is equal to half into cos theta by sin theta minus sin theta by cos theta minus half into இது cot theta, இது tan theta, cot theta minus tan theta minus 1 by 2 into cot theta 1 by tan theta னு எழுதலாம். minus tan theta equal to minus 1 by 2 into 1 by tan theta க்கு பதிலா இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், t 1 by t minus tan theta க்கு பதிலா t minus 1 by 2 into LCM எடுத்தா 1 minus t square by t. இப்போ மைனஸ் சைனை உள்ளே கொண்டு போயிட்டா இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். ஸோ டி ஸ்கொயர் மைனஸ் 1 by 2t. நெக்ஸ்ட் 16th சம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 minus x square by 1 plus x square. லெட் y equal to cos inverse of 1 minus x square by 1 plus x square. இங்கே x equal to tan theta. இதெல்லாம் சப்ஸ்டியூஷன் மெத்தட், இதுக்கெல்லாம் பேர். இது மாதிரி ஒரு வேல்யூ ஒரு வேரியபிளுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பேர் சப்ஸ்டியூஷன் மெத்தட். இப்போ y equal to cos inverse of 1 minus tan square theta by 1 plus tan square theta னு வந்துடும். இதோட trigonometric formula cos 2 theta. So y equal to cos inverse of cos 2 theta. cos inverse cancel ஆகிடும். y equal to 2 theta. y equal to theta என்ன வரும், இங்கேருந்து theta equal to tan inverse x. இங்கே இருக்கு போட்டிருக்கேன். x equal to tan theta. இப்போ theta equal to tan inverse x. அதை கொண்டு வந்து இங்கே thetaக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y equal to 2 tan inverse x. இப்போ differentiating with respect to x.
ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண dy by dx equal to 2 into tan inverse x டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1 by 1 plus x square. dy by dx is equal to 2 by 1 plus x square. Next 17th sum, sin inverse of 3x minus 4x cube. Let y equal to sin inverse of 3x minus 4x cube. இங்கே x equal to sin thetaன்னு போடலாம். ஏன் போடுறோன்னா இது வந்து sin 3 theta ஃபார்முலாவுக்கு மாறும் அதுக்காக. x equal to sin theta. So 3x minus 4x cube is equal to xக்கு பதிலாக sin theta 3 sin theta minus 4 sin cube theta. இது வந்து sin 3 thetaவோட ஃபார்முலா. So y equal to sin inverse of sin 3 thetaன்னு ஆகிடும். sin inverse sin cancel ஆகிடும். y equal to 3 theta. தீட்டாவோட வேல்யூ என்னது x equal to sin thetaனா theta equal to sin inverse x. So y equal to 3 sin inverse x. sin inverse x ஓட differentiation formula 1 by root of 1 minus x square. So அதை இங்கே substitute பண்ணுறோம். differentiating with respect to x, dy by dx is equal to 3 into sin inverse ஓட differentiation 1 by root of 1 minus x square. So dy by dx is equal to 3 by root of 1 minus x square. Next 18th sum, tan inverse of cos x plus sin x by cos x minus sin x. Let y equal to tan inverse of cos x plus sin x by cos x minus sin x. அப்போ இது என்ன ஆகும், இதை வந்து tan yன்னு எடுத்துக்கலாம். let tan y equal to cos x plus sin x by cos x minus sin x. அப்போ y equal to tan inverse of tan y. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். dividing the numerator and denominator of RHS by cos x. இந்த ரைட் ஹேண்ட் சைடை cos x ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ tan y equal to cos x by cos x plus sin x by cos x divided by cos x by cos x minus sin x by cos x. இது 1 ஆகிடும். 1 plus இது tan x ஆகிடும். இது 1 minus இது tan x ஆகிடும். இந்த 1க்கு பதிலாக டேனில் என்ன வேல்யூ, tan 45ங்கிறது 1 tan pi by 4. ஸோ இங்கேயும் tan pi by 4, இந்த இடத்துல ஒரு tan by 4, இது tan xக்கு முன்னாடி ஒரு tan pi by 4 போடலாம். அப்போ tan pi by 4 plus tan x by 1 minus tan pi by 4 into tan x. tan pi by 4 ஓட வேல்யூ 1ங்கிறதால இங்கே போட்டால் அதோட வேல்யூ மாறாது. ஸோ tan pi by 4 plus tan x by 1 minus tan pi by 4 plus x. இது எதோட ஃபார்முலானா tan a plus b ஃபார்முலா. trigonometry ஃபார்முலா tan a plus b equal to tan a plus tan b by 1 minus tan a tan b. இந்த ஃபார்முலாவை அந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்தாச்சு. ஸோ இங்கே a இருக்க இடத்துல pi by 4 இருக்குது, b இருக்க இடத்துல x இருக்குது. ஸோ tan pi, இதை வந்து tan a plus b ஃபார்முலானா tan pi by 4 plus xன்னு மாற்றிக்கலாம். இது ஒரு ஃபார்முலா. இப்போ 1 இந்த tan இது எதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், tan y-ஐ இப்படி கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். tan y is equal to tan pi by 4 plus xன்னு கொண்டு வந்தாச்சு. இப்போ அந்த 1ல் tan y-க்கு பதிலாக அதை போடணும். y equal to tan inverse of tan y-ன்னு இருக்குல்ல, இந்த tan y-க்கு பதிலாக tan pi by 4 plus xன்னு போட்டுக்கலாம். இப்போ tan inverse tan cancel ஆகிடும். y equal to pi by 4 plus x. இப்போ differentiating with respect to x, y-ஐ differentiate பண்ண dy by dx, pi by 4-ஐ differentiate பண்ண 0, x-ஐ differentiate பண்ண 1. So dy by dx is equal to 1. Next 19th sum, find the derivative of sin x square with respect to x square. இது வரைக்கும் ஒரே மாடலில் போட்டாச்சு. இப்போ 19th ஒவ்வொரு மாடல். Find the derivative of sin x square with respect to x square. இப்போ இதை uன்னு வச்சுக்கணும், இதை vன்னு வச்சுக்கணும். இதோட டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு இதுனா du by dv கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இது uன்னு எடுத்துக்கிட்டா இது vன்னு எடுத்துக்கிட்டா நம்ம கண்டுபிடிக்க போகிறது du by dv. let u equal to sin x square, v equal to x square. இது in terms of x தானே இருக்குது, அதனால் du by dx, dv by dx கண்டுபிடிச்சிட்டு du by dvக்கு du divided by x by dv by dx கண்டுபிடிக்கணும். பேராமெட்ரிக் ஃபார்ம் கண்டுபிடிச்ச மாதிரி u equal to sin x square. அப்போ du by dx is equal to இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x square, x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இது sin ஸ்கொயர் எக்ஸ் கிடையாது, sin x ஸ்கொயர். sin ஸ்கொயர் எக்ஸ்னால் தான் 2 sin xன்னு வரும். இது sin x ஸ்கொயர், எக்ஸுக்கு தான் பவர், அதை தப்பாக கவனிச்சிடக்கூடாது. sin x ஸ்கொயர், சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x ஸ்கொயர், x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. அடுத்தது v equal to x ஸ்கொயர், dv by dx equal to x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் sin x ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு x ஸ்கொயர்னா du by dv, du by dvங்கிறது du by dx by dv by dx, du by dxங்கிறது 2x cos x ஸ்கொயர், dv by dxங்கிறது 2x. அதை இங்கே போட்டுறோம். 2x cos x ஸ்கொயர் by 2x, 2x கேன்சல் ஆகிடும், cos x ஸ்கொயர். ஸோ du by dv equal to cos x ஸ்கொயர். நெக்ஸ்ட் 20th sum, find the derivative of sin inverse 2x by 1 plus x square with respect to tan inverse x. இப்போ இதுதான் u, இதுதான் v. u equal to sin inverse 2x by 1 plus x square, v equal to tan inverse x.
இப்போ ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா போட்டுக்கிட்டோம்னா தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ யூ ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 tan தீட்டா பை 1 + tan ஸ்கொயர் தீட்டா. இதோட ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா sin 2 தீட்டா. சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிடும். யூ ஈக்குவல் டு 2 தீட்டா. தீட்டாக்கு பதிலாக tan இன்வர்ஸ் எக்ஸ். யூ ஈக்குவல் டு 2 tan இன்வர்ஸ் எக்ஸ். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் du by dx இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x ஸ்கொயர். நெக்ஸ்ட் விங்கிறது tan இன்வர்ஸ் எக்ஸ். அது டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் dv by dx இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x ஸ்கொயர். அதெல்லாம் ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் du by dv எப்படி கண்டுபிடிப்போம்? du by dx டிவைடட் பை dv by dx. du by dxக்கு பதிலாக 2 இன்ட்டு 1/1 + x ஸ்கொயர் டிவைடட் பை dv by dxக்கு பதிலாக 1/1 + x ஸ்கொயர். 1/1 + x ஸ்கொயர் 1/1 + x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ du by dv ஈக்குவல் டு 2. இதுதான் டெரிவேட்டிவ் ஆஃப் sin inverse 2x by 1 plus x square with respect to tan inverse x. Next sum number 21. If u equal to tan inverse of root of 1 plus x square minus 1 by x and v equal to tan inverse x, find du by dv. u equal to tan inverse னு அவங்களே கொடுத்துட்டாங்க, v கொடுத்துட்டாங்க, du by dv இதை வந்து derive பண்ண with respect to this. u equal to tan inverse of root of 1 plus x square minus 1 by x, put x equal to tan theta, put theta equal to tan inverse x. இப்போ u என்ன ஆகும்? u equal to tan inverse root of 1 plus x square பதிலா tan square theta minus 1 by tan theta. u equal to tan inverse இந்த trigonometric formula தெரியும், secant square theta minus tan square theta equal to 1. So secant square theta is equal to 1 plus tan square theta. So 1 plus tan square theta க்கு பதிலாக secant square theta. இந்த minus 1 by tan theta. u equal to tan inverse of secant square theta க்கு root எடுத்தோம்னா secant theta minus 1 by tan theta. secant theta 1 by cos theta போடலாம். 1 by cos theta minus 1. tan theta sin theta by cos theta போடலாம். u equal to tan inverse of LCM எடுத்துக்கலாம். 1 minus cos theta by cos theta into இதை reciprocal எழுதிக்கலாம் cos theta by sin theta. cos theta cancel ஆகிடும். u equal to tan inverse of 1 minus cos theta by sin theta. 1 minus cos theta ஓட formula 1 minus cos theta equal to 2 sin square theta by 2. So 1 minus cos theta க்கு பதிலாக 2 sin square theta by 2 போடுறோம். அதே மாதிரி sin theta க்கு formula sin theta equal to 2 sin theta by 2 cos theta by 2. அதை போட்டுக்கலாம் 2 sin theta by 2 cos theta by 2. இப்போ 2 கேன்சல் ஆகிடும். ஒரு sin theta sin theta by 2 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது sin theta by 2 by cos theta by 2. So u equal to tan inverse of sin theta by 2 by cos theta by 2. இது tan theta by 2. So tan inverse of tan theta by 2. tan inverse tan கேன்சல் ஆகிடும். u equal to theta by 2. தீட்டாங்கிறது என்னது? தீட்டாங்கிறது tan inverse x. So u equal to tan inverse x by 2. Differentiating with respect to x, du by dx is equal to 1/2 முன்னாடி எடுத்துட்டு tan inverse x differentiate பண்ணா 1/1 plus x square. இதுதான் du by dx. இப்போ v differentiate பண்ணணும். vங்கிறது tan inverse x னு கொடுத்துருக்காங்க. differentiating with respect to x, dv by dx is equal to 1/1 plus x square. Next du by dvங்கிறது du by dx by dv by dx. du by dx கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். half into 1/1 plus x square. dv by dxங்கிறது 1/1 plus x square. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் 1/2. du by dvங்கிறது 1/2. Next sum number 22. Find the derivative of tan inverse sin x by 1 plus cos x with respect to tan inverse cos x by 1 plus sin x. இதை u னு எடுத்துக்கணும், இதை v னு எடுத்துக்கணும். u equal to, let u equal to tan inverse sin x by 1 plus cos x. tan inverse sin x ஓட formula 2 sin x by 2 cos x by 2. 1 plus cos x ஓட trigonometric formula 2 cos square x by 2. So tan inverse of 2 cancel ஆகிடும், ஒரு cos cancel ஆகிடும். So 2 tan inverse of sin x by 2 by cos x by 2. tan inverse of tan x by 2. tan inverse tan cancel ஆகிடும். u equal to x by 2. Differentiating with respect to x, du by dx is equal to 1/2 மட்டும் வரும். இதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் வரும் 1/2. நெக்ஸ்ட் vங்கிறது tan inverse cos x by 1 plus sin x. இதை வந்து tan inverse cos x எப்படி எழுதலாம்னா, இப்போ இதுக்குன்னா இது மாதிரி ஃபார்முலாஸ் இருக்குது, அப்ளை பண்ணி கேன்சல் ஆகி tan inverse tan வரும், கேன்சல் ஆகி வந்துடும். ஆனால் இங்கே cos xன்னு இருக்குது, இதை வந்து இந்த மாதிரி ஃபார்மில் மாற்றினா தான் நம்ம tan inverse tanன்னு கொண்டு வந்து கேன்சல் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் மாற்றுறதுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸில் இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. sin of 90 minus theta equal to cos theta. cos of 90 minus theta equal to sin theta அப்படின்னு இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்குது. இதை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ cos xக்கு பதிலாக 90ங்கிறது π/2 sin π/2 minus xன்னு எழுதிக்கலாம். by 1 plus sin xக்கு பதிலாக cos of 90 minus theta cos of π/2 minus xன்னு எழுதிக்கலாம். இப்போ இது
sin x ஃபார்மில் இருக்குது. x இருக்க இடத்துல π/2 மைனஸ் எக்ஸ் இருக்குது. 1 + cos x 1 + cos π/2 xx. இதே மாதிரி ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாம். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் எக்ஸுக்கு பதிலாக sin π/2 மைனஸ் எக்ஸ்னு இருக்குது. ஸோ tan inverse ஆஃப் 2 sin தீட்டாவோட ஃபார்முலா என்னது? sin தீட்டாக்கு ஃபார்முலா 2 sin θ/2 cos θ/2. இப்போ தீட்டா இருக்க இடத்துல π/2 மைனஸ் எக்ஸ். ஸோ 2 sin தீட்டா இருக்க இடத்துல π/2 மைனஸ் எக்ஸ், அப்புறம் இந்த /2. cos தீட்டா இருக்க இடத்துல π/2 மைனஸ் எக்ஸ், அப்புறம் இந்த /2. அதுக்கப்புறம் 1 + cos தீட்டாக்கு ஃபார்முலா 1 + cos θ = 2 cos ஸ்கொயர் θ/2. இப்போ தீட்டா இருக்க இடத்துல π/2 மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ 2 cos ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக π/2 மைனஸ் எக்ஸ், இந்த /2. அந்த /2வையும் போட்டுரும். ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப், இப்போ 2 கேன்சல் ஆகிடும், cos ஒரு cos கேன்சல் ஆகிடும். ஸோ sin π/2 மைனஸ் x/2 டிவைடட் பை cos π/2 மைனஸ் x/2 ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப், இது tan π/2 மைனஸ் x/2, tan இன்வர்ஸ் tan கேன்சல் ஆகிடும், π/2 மைனஸ் x/2. இதை வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டா π/4 மைனஸ் x/2. ஸோ v ஈக்குவல் டு π/4 மைனஸ் x/2. டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் dv/dx இஸ் ஈக்குவல் டு π/4ங்கிறது கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் x/2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 1/2. ஸோ du/dv ஈக்குவல் டு du/dx/dv/dx. du/dx என்ன கொண்டு வந்தோம்? 1/2ன்னு கொண்டு வந்திருக்கோம். dv/dxங்கிறது minus 1/2. ஸோ 1/2 by minus 1/2 is equal to -1. Next sum number 23. If y equal to sin inverse x, then find y double dash. இப்போ y double dashனா என்னன்னு தெரியணும். dy/dx y dashனு சொல்லலாம். அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். இதையே மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அது என்னவா மாறும்னா d2y/dx2ன்னு மாறும். இங்கே ஒரு ஸ்கொயர், இங்கே ஒரு ஸ்கொயர், d2y/dx2. இதுக்கு பேர் செகண்ட் டெரிவேட்டிவ். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் y டேஷ்னு போடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் டெரிவேட்டிவ் y டபுள் டேஷ் அப்படின்னு போடலாம். இது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ், இது செகண்ட் டெரிவேட்டிவ். என்ன கொடுத்துருக்காங்க? y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் கொடுத்துட்டு y டபுள் டேஷ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிவன் y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ், y டேஷ்ங்கிறது dy/dx, y டபுள் டேஷ்ங்கிறது d2y/dx2. நம்ம y டபுள் டேஷ் d2y/dx2 கண்டுபிடிக்க போகிறோம். y டேஷ் என்ன வரும்? dy/dx. சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/√1 - x². இது ஃபார்முலா. இதை ரெசிப்ராக்கலாக கொண்டு வந்தால் 1 - x² ஹோல் பவர் -2. அப்போ d2y/dx2 இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். d2y/dx2 ஈக்குவல் டு y டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -½ முன்னாடி வந்துடும். 1 - x² பவரில் -1 போடணும். -1/2 -1. அப்புறம் இது உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, -x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2x. இப்போ 2 கேன்சல் ஆகிடும். -1/2 இன்ட்டு 1 - x², இங்கே எல்சிஎம் எடுத்துக்கிறோம். -1 - 2/2 இன்ட்டு -2x, 2 கேன்சல் ஆகிடும். -1 - x² -3/2 இன்ட்டு இங்கே -x மட்டும் மீதி இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் x இன்ட்டு 1 - x² ஹோல் பவர் -3/2. இதுதான் y டபுள் டேஷ். y டபுள் டேஷ் ஈக்குவல் டு x டிவைடட் பை, இது மைனஸில் இருக்கா, அதை டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். x/1 - x² ஹோல் பவர் 3/2. Next 24th sum. If y equal to e power tan inverse x, show that 1 + x² into y double dash plus 2x - 1 into y dash equal to 0. என்ன கொடுத்துருக்காங்க? y equal to e power tan inverse xன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். To prove 1 + x² y double dash plus 2x - 1 into y dash equal to 0. Proof. y equal to e power tan x கொடுத்துருக்காங்களா? டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ y dash இனிமேல் dy/dx பதிலாக இந்த இடத்துல y dashனு போடலாம். y dash is equal to e பவர் எக்ஸ்பொனன்ஷியேஷன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே வரும். அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ e பவர் tan இன்வர்ஸ் எக்ஸ், அதில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் tan இன்வர்ஸ் எக்ஸ், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x². இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 + x² into y dash is equal to e பவர் tan இன்வர்ஸ் எக்ஸ். e பவர் tan இன்வர்ஸ் எக்ஸ் என்னது? அதுதான் y. ஸோ இங்கே yன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 1 + x² into y dash is equal to y. இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஷியேட்டிங் அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு y. இது uv ஃபார்முலா, ப்ராடக்ட் ரூல். யூக்கு பதிலாக 1 + x², v டேஷ் y டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டபுள் டேஷ் ப்ளஸ் v u டேஷ், விங்கிறது y டேஷ், u டேஷ்ங்கிறது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x இஸ் ஈக்குவல் டு, இந்த பக்கம் y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டேஷ். 1 + x² into y double dash plus 2xy dash. இந்த y dash இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா -y dash equal to 0. 1 + x² into y double dash, y dash காமனாக வெளியில் எடுத்துட்டா 2x - 1 into y dash equal to 0. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஹென்ஸ் ப்ரூவ்ட்.
Next 25th sum, if y equal to sin inverse x by root of 1 minus x square, show that 1 minus x square into y2 minus 3x1 y1 minus y equal to 0. போன சம்ல y dash na first derivative dy by dx, y double dash na second derivative d square y by dx square னு பார்த்தோம். அதே first derivative y dash y1 னு சொல்லலாம். செகண்ட் டெரிவேட்டிவ் y டபுள் டேஷாக y2னு சொல்லலாம். ஸோ இங்கே y2னா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் y டபுள் டேஷ் அப்படின்னு மீனிங். y1னா dy by dx y டேஷ் அப்படின்னு மீனிங். y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் x by root of 1 minus x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். y equal to sin inverse x by root of 1 minus x square cross multiply பண்ணா y into root of 1 minus x square equal to sin inverse x. இந்த ரூட் போகிறதுக்காக ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். அப்போ y square into 1 minus x square equal to sin inverse x whole square. இப்போ differentiating with respect to x, uv method, இது u, இது v. அப்போ u v dash 1 minus x square differentiate பண்ணா minus 2x plus v 1 minus x square u dash y square differentiate பண்ணா 2y, y differentiate பண்ணா y1. அதாவது dy by dx பதிலாக y1னு போடுறோம். ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ், சைன் இன்வர்ஸ் எக்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by root of 1 minus x ஸ்கொயர். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். மைனஸ் 2x y ஸ்கொயர், இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2y y1 மைனஸ் 2x ஸ்கொயர் y y1 ஈக்குவல் டு 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர். இந்த சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் என்னது? அதுதான் y. அதை கொண்டு வந்து இங்கே ஒய்ன்னு போட்டுக்கலாம். இப்போ 2 இன்ட்டு 2 காமனாக வெளியில் எடுத்துட்டா 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒய் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஒய் ஒன் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஒய். இந்த 2 கேன்சல் ஆகிடும். மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒய் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஒய் ஒன் ஈக்குவல் டு ஒய். இப்போ ஒய் ஒன்று இதிலே காமனாக இருக்கா, ஒய்யை வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஒன் ஈக்குவல் டு ஒய். ஒய் கேன்சல் ஆகிடும். மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஒன் ஈக்குவல் டு 1. டிஃப்ரென்ஷியேட்டிங் அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். மைனஸ் எக்ஸ் ஒய்யை யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது யூ இது வி, யூங்கிறது எக்ஸ், v dash y டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா y1 ப்ளஸ் vங்கிறது y, u dash x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 ப்ளஸ் y1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y2 மைனஸ், இதை இங்கே நான் கொண்டு வந்து எழுதிக்கிறேன் ஈஸியாக காமிக்கிறதுக்கு. மைனஸ் xy ப்ளஸ் y1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஒன் ஈக்குவல் டு 1. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இது யூவி மெத்தட். யூங்கிறது எக்ஸ், விங்கிறது ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y1 v dash ப்ளஸ் vy u dash எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் y1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y2 செகண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ், இதை மறுபடியும் யூவி மெத்தடில் யூங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், v dash y1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y2 ப்ளஸ் vங்கிறது y1 u dash எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ஈக்குவல் டு 0. minus xy1 minus into plus minus y plus y2 minus x square y2 minus into plus minus 2xy1 equal to 0. xy1 2xy1 ரெண்டை ஆட் பண்ண minus 3xy1 minus y plus y2 minus x square y2 equal to 0. minus 3xy1 minus y, இதில் y2 காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ 1 minus x square equal to 0. இதை முன்னாடி கொண்டு வந்து போட்டுட்டு 1 minus x square into y2 minus 3xy1 minus y equal to 0. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். hence proved. Next 26th sum, if x equal to a into theta plus sin theta, y equal to a into 1 minus cos theta, then prove that at a theta equal to pi by 2 y double dash equal to 1 by a. என்ன கொடுத்துருக்காங்க? x equal to a into theta plus sin theta ன்னு கொடுத்துருக்காங்க. y equal to a into 1 minus cos theta ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது at theta equal to pi by 2 y double dash equal to 1 by a ன்னு ப்ரூவ் பண்ணணும். x equal to a into theta plus sin theta, இது in terms of theta இருக்கு. ஸோ dx by d theta equal to a into thetaவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 with respect to theta தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதனால் thetaவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, sin thetaவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos theta. அடுத்தது y equal to a into 1 minus cos theta with respect to theta differentiate பண்ணால் dy by d theta equal to a into 1 differentiate பண்ணால் 0, cos theta differentiate பண்ணால் minus sin theta, இந்த மைனஸோட சேர்ந்து plus sin theta ஆகிடும், a sin theta. So dy by dx is equal to, அதுதான் y dash equal to dy by d theta by dx by d theta parametric differentiation. dy by d theta க்கு பதிலாக a sin theta, dx by d theta க்கு பதிலாக a into 1 plus cos theta. sin theta ஓட ஃபார்முலா இந்த a கேன்சல் ஆகிடும். sin theta ஓட ஃபார்முலா 2 sin theta by 2 cos theta by 2. 1 plus cos theta ஓட ஃபார்முலா 2 cos square theta by 2. மறுபடியும் 2 கேன்சல் ஆகிடும். ஒரு cos theta by 2 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது sin theta by 2 by cos theta by 2 equal to tan theta by 2.
இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட்டிங் அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு 1/aன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ மறுபடியும் செகண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்கலாம். டி ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு டேன் தீட்டா பை 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2. மறுபடியும் அதில் இருக்க தீட்டா பை 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 இன்ட்டு தீட்டாவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டி தீட்டா பை டிஎக்ஸ், டி தீட்டா பை டிஎக்ஸ். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம டிஎக்ஸ் பை டி தீட்டா ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். dx by d theta equal to a plus a into 1 plus cos theta. இதை ரெசிப்ரோக்கலாக போட்டோம்னா அதுதான் d theta by dx. dx by d thetaங்கிறது 2a cos square theta by 2 a into 1 plus cos theta. 1 plus cos thetaக்கு பதிலாக cos square theta by 2 2 cos square theta by 2 இங்கே போட்டிருக்கோம்ல. a into 1 plus cos thetaக்கு பதிலாக 2 into cos square theta by 2. ஸோ d theta by dxங்கிறது அதோட ரெசிப்ரோக்கல் 1/2a cos square theta by 2. இங்கே d theta by dxக்கு பதிலாக 1/2a cos square theta by 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1/2 secant square theta by 2 into 1/2a cos square theta by 2 equal to 2 into 2 1/4a secant square theta by 2 into 1 by cos square theta by 2 மீதி இருக்கும். அதை secant square theta by 2ன்னு எழுதிக்கலாம். 1/4a into secant secant power 4 theta by 2. இப்போ இதுதான் y டபுள் டேஷ். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது y டபுள் டேஷ் அட் தீட்டா ஈக்குவல் டு பை பை 2. ஸோ தீட்டாக்கு பதிலாக பை பை 2 போட்டால் 1/4a into secant power 4 pi by 2 by 2 secant power 4 இது ரெசிப்ரோக்கல் கீழே வந்துடும் 2 டினாமினேட்டரில் pi by 4 into 1/4a secant pi by 4 வேல்யூ √2. ஸோ √2 power 4 into 1/4a √2 power 4 வந்து 4 √2 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 வந்துடும். 4 √2 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் √2 into √2 into √2 into √2 √2 into √2 2 இது ஒரு √2 into √2 2 2 into 2 4 4/4a 4 cancel ஆகிடும் equal to 1/a. ஸோ y dash equal to 1/a at theta equal to pi by 2ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 27th sum. If sin y equal to x sin a plus y, then prove that dy by dx is equal to sin square a plus y by sin a not equal to n pi. என்ன கொடுத்துருக்காங்க? sin y equal to x sin a plus yன்னு கொடுத்துருக்காங்க. to prove dy by dx is equal to sin square a plus y by sin aன்னு ப்ரூவ் பண்ணணும். sin y equal to x sin a plus y differentiating with respect to x sin y differentiate பண்ண cos y y differentiate பண்ண dy by dx. இது uv மெத்தடில் u இது v x v dash sin differentiate பண்ண cos a plus y. இந்த a plus y differentiate பண்ண aங்கிறது constant differentiate பண்ண 0 y differentiate பண்ண dy by dx. இது uv dash plus vu dash vங்கிறது sin a plus y u dash x differentiate பண்ண 1. So equal to x cos a plus y dy by dx plus sin a plus y. இப்போ cos y dy by dx இந்த dy by dx இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ minus x cos a plus y dy by dx is equal to sin a plus y. dy by dx காமனாக வெளியில் எடுத்துட்டா cos y minus x cos a plus y equal to sin a plus y. இப்போ dy by dx is equal to sin a plus y divided by cos y minus x cos a plus y. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது dy by dx equal to sin square a plus y into by divided by sin a ப்ரூவ் பண்ணணும். நமக்கு இப்போ வந்திருக்கிறது dy by dx equal to sin a plus y by cos y minus x cos a plus y. இந்த xக்கு பதிலாக இங்கேருந்து வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x equal to sin y divided by sin a plus yன்னு போட போகிறோம். ஸோ dy by dx is equal to sin a plus y divided by cos y into xக்கு பதிலாக sin y by sin a plus y into cos a plus y. இப்போ sin a plus y divided by LCM எடுத்தா cos y into sin a plus y minus sin y into cos a plus y divided by sin a plus y. இது நியூமரேட்டருக்கு போயிட்டா sin square a plus y divided by cos y into sin a plus y minus sin y into cos a plus y sin square a plus y இதை முன்னாடி போட்டு இதை பின்னாடி போட்டுக்கலாம். sin a plus y cos y minus cos a plus y sin y. இது என்ன ஃபார்முலானா sin a minus b formula. sin a minus b equal to sin a cos b minus cos a sin b. a இருக்க இடத்துல a plus y இருக்கு, b இருக்க இடத்துல y இருக்கு. sin a cos b minus cos a sin b. ஸோ sin a minus b ஏங்கிறது a plus y, இது b. ஸோ a minus b னா a plus y minus y, y minus y cancel ஆகிடும். sin square a plus y divided by sin a. Hence proved. dy by dx equal to sin square a plus y by sin a. Hence proved. Next 28th sum. If y equal to cos inverse x whole square, prove that 1 minus x square d square y by dx square minus x dy by dx minus 2 equal to 0. Hence find y2 when x is equal to 0. என்ன கொடுத்துருக்காங்க? y equal to cos inverse x whole square கொடுத்துருக்காங்க. Differentiating with respect to x dy by dx is equal to பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும் 2 cos inverse x. cos inverse x differentiate பண்ணால் minus 1 by root of 1 minus x square.
இப்போ 2 cos inverse x minus 1 by root of 1 minus x ஸ்கொயருங்கன்னா dy by dx. அது இன்னொரு ஃபார்மில் y டேஷ்னு சொல்லலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் root of 1 minus x square dy by dx is equal to minus 2 cos inverse x. 1 minus x square dy by dx பதிலாக y dash போட்டுக்கலாம். y dash equal to minus 2 cos inverse x. Squaring both sides, இந்த root போயிடும் 1 minus x square. இது y dash whole square equal to 2 square பண்ணால் 4 minus square பண்ணால் plus ஆயிடும் cos inverse x whole square. Differentiating again with respect to x, uv method. u v dash y dash square differentiate பண்ணா 2y dash y dash மட்டும் differentiate பண்ணா y double dash plus vங்கிறது y dash square u dash 1 differentiate பண்ணா 0 minus x square differentiate பண்ணா minus 2x is equal to 4 into இதை differentiate பண்ணா 2 cos inverse x differentiate பண்ணா minus 1 by root of 1 minus x square. ஸோ இதுலேயும் 2 இருக்குது காமனாக வெளியில் எடுத்துடலாம். 1 minus x square y dash y double dash plus y dash whole square minus x is equal to 4. இது என்னது? இதுதான் y dash 2 cos inverse x minus root of 1 minus x square. ஸோ அதுக்கு பதிலாக y dashனு போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும், இங்கே 2 வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு y dash into y dash. இப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சா, மீதி இருக்கிறது y dash into y dash வெளியில் எடுத்துக்கலாம். 1 minus x square y double dash plus ஒரு y dash போயிடும் minus x y dash is equal to இந்த பக்கம் 2y dash. இப்போ y dash கேன்சல் ஆகிடும். 1 minus x square y double dash minus xy dash is equal to 2. 1 minus x square y double dash minus xy dash இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்தால் minus 2 equal to 0. 1 minus x square y double dash க்கு பதிலாக d square y by dx square minus x into y dash க்கு பதிலாக dy by dx minus 2 equal to 0. இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. இதான் ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்புறமா என்ன பண்ணணும்? when x equal to 0 y2 என்னன்னு கேட்குறாங்க. y2ங்கிறது தான் d square y by dx square. when x equal to 0 x க்கு பதிலாக 0 போடலாம். 1 minus 0 d square y by dx square minus 0 into dy by dx minus 2 equal to 0. அப்போ d square y by dx square இது 0 ஆகிடும். minus 2 equal to 0. d square y by dx square பதிலாக y2 minus 2 equal to 0. அப்போ y2 equal to 2. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல் கொடுத்துருங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க.